பன்றி இறைச்சி மற்றும் மதுபானம் பரிமாறாத அனைத்து உணவகங்களுக்கும் ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்கும் முயற்சி பல்லின மக்கள் வாழும் நாட்டிற்கு ஏற்புடையதல்ல. அது பல்வேறு பிரச்சினைகளையும் அசௌகரியங்களையும் ஏற்படுத்தும் என கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதிராவ் கவலை தெரிவித்துள்ளார். அந்த உத்தேச திட்டம் உணவு பாதுகாப்பை தரப்படுத்துவதையும் முஸ்லிம்களின் உணவு சட்டங்களை பூர்த்தி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. என்றாலும் அந்நடவடிக்கை வணிக நம்பகத்தன்மை, கலாச்சார பன்முகத்தன்மை இரண்டையும் பாதித்துவிடக்கூடும் என்றும் அவர் கூறினார். ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்கினால் உணவக மற்றும் பானங்கள் துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு கூடுதல் நிதி பிரச்சினை ஏற்படும். உணவு விஷயத்தில் முஸ்லிம் அல்லாதோருக்கு இருக்கும் சுதந்திரமும் தேர்வுகளும் குறைந்துவிடும். இது அவர்களுக்கு நியாயமானதாக இல்லை. எனவே ஒரேடியாக எல்லோருக்கும் அதை கட்டாயமாக்காமல் தேர்வாக விளங்குவது வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கும் என கணபதிராவ் பரிந்துரைத்தார். தனி மனித சுதந்திர மீறல், மத கோட்பாட்டை எல்லாரிடத்திலும் திணித்தல் என்பது பல்லின மக்கள் வாழும் நாட்டில் கூடாது என்பதை தனது முகநூல் பதிவில் கணபதிராவ் வலியுறுத்தினார். பன்றி இறைச்சி மற்றும் மதுபானம் பரிமாறாத உணவகங்களுக்கு ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்க மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாக்கிம் பரிசீலித்து வருவதாக முன்னதாக செய்திகள் வெளியாகின. 12 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கான நிலைத்தன்மை மேம்பாட்டு திட்டம் வெற்றிகரமாக பூர்த்தியடைந்துள்ளது. ஒரு முற்போக்கான கற்றல் மேம்பாட்டு திட்டமான இது ஐக்கிய சர்வதேச விருது திட்டத்திலிருந்து தழுவி எடுக்கப்பட்டதாகும். அனைத்துலக இளைஞர் மையம் IYC, மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா, பிரதமர் அலுவலகம், ஜாஸ் மலேசியா மற்றும் மலேசிய கல்வி அமைச்சு ஆகியவற்றின் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவுடன் இத்திட்டம் லண்டனிலிருந்து இங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை மித்ரா நிதியுதவியுடன் ஸ்லாங்கூர், கோலலம்பூர் கூட்டரசு பிரதேசம், பேராக், பினாங்கு மற்றும் கெடா போன்ற பல மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 தமிழ் தேசிய வகை பள்ளியில் இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. V40 பிரிவின் கீழ் மொத்தம் 500 மாணவ மாணவியர் பங்கேற்றார்கள். 6 மாத கால இத்திட்டத்தை வெற்றிகரமாக முடித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் IYC ஜேஸ் அண்மையில் வெண்கல அளவிலான சர்வதேச விருது வழங்கும் விழாவை நடத்தியது. பத்து நாடாளுமன்ற உறுப்பினரும் மித்ரா தலைவருமான பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு கல்வி அமைச்சால் தேசிய நில பங்கேற்பு பாடத்திட்ட மதிப்பெண்ணும் வழங்கப்பட்டது. தலைமையுரையாற்றிய பிரபாகரன், இதுபோன்ற இளையோர் மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட ஏதுவாக கல்வி அமைச்சுடன் ஒத்துழைக்கப்படும் என்றார். இது ஒரு தொடக்கம் மட்டுமே. கல்வி, திறன் தேர்ச்சி, தொழில் ஆகியவற்றில் இந்திய இளைஞர்களின் கரங்களை வலுப்படுத்த புத்தாக்க வழிகள் காணப்படும் என்றும் பிரபாகரன் கூறினார். தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வு சம்பவத்திற்கு மனித நடவடிக்கைகள், வானிலை, நிலத்தடி மண்ணரிப்பு உள்ளிட்டவை காரணங்களாக அமைந்திருக்கின்றன. அச்சம்பவம் தொடர்பில் பல்வேறு தரப்புகள் மேற்கொண்ட விசாரணையில் அது கண்டறியப்பட்டது. இயற்கை வளம், சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை அமைச்சு அதனை உறுதி செய்தது. இந்நிலையில் கோலலம்பூர் மாநகர மன்றம் DBKL தலைமையிலான பணிக்குழு மஸ்ஜித் இந்தியா புவியியல் மற்றும் நிலத்தடி கட்டமைப்பு மீதான முழு அறிக்கையை 3 மாதங்களில் தயார் செய்யும். அறிக்கை தயாரானதும் மேல் விவரங்கள் விரிவாக தெரிய வரும் என அமைச்சர் கூறியது. இந்தியா, ஆந்திராவைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவரை கடந்த மாதம் 8 மீட்டர் ஆழத்திற்கு நிலம் உள்வாங்கிய சம்பவத்தை அடுத்து அந்த பணிக்குழு அமைக்கப்பட்டது. நில அமிழ்வில் சிக்கி காணாமல் போனவரை தேடி மீட்கும் பணிகள் 9வது நாளோடு நிறுத்தப்பட்டு அவரின் குடும்பமும் தாயகம் திரும்பியது. ஸ்லாங்கூர் தாமான் மாஸ் பூச்சோங்கில் நீர் சுத்திகரிப்பு ஆலை நிர்மாணிக்கப்பட்டு வரும் இடத்திற்கு அருகே நேற்று மாலை ஆற்றங்கரை சரிந்து விழுந்தது. இதனால் தண்ணீர் உடைத்துக் கொண்டு வெளியேறியதில் அக்கட்டுமான பகுதி சுமார் 19 மீட்டர் ஆழத்திற்கு மூழ்கியது. எனினும் அச்சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை. இந்நிலையில் அந்த நீர் சுத்திகரிப்பு ஆலை கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்துமாறு தீயணைப்பு மீட்புத்துறை உத்தரவிட்டுள்ளது.
செப்பாங் நகராண்மை கழகமும் பொதுப்பணித்துறையும் அங்கு சோதனையிட்டு அப்பகுதி உண்மையிலேயே பாதுகாப்பானது என உறுதி செய்த பிறகே கட்டுமானம் தொடரப்பட வேண்டும் என அத்துறை கூறியது. அப்பகுதியில் ஆற்றங்கரை அடுத்தடுத்து சரிந்து தண்ணீர் வெளியேறுவதும் கட்டுமான தொழிலாளர்கள் பாதுகாப்பு கருதி ஓடுவதும் வைரலாகியுள்ள வீடியோவில் தெரிகிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். நாட்டில் கடந்த ஓராண்டில் 1869 போலீஸ்காரர்கள் மீது கட்டொழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 175 பேர் கடுமையான குற்றங்களுக்காக போலீஸ் வேலையிலிருந்தே நீக்கப்பட்டனர். பணம் கேட்டு மிரட்டியது, போதைப்பொருள், கிரிமினல் கும்பல்களுடன் தொடர்பு வைத்திருந்தது போன்ற குற்றங்களுக்காக அவர்கள் வேலை இழந்தனர். அரச மலேசிய போலீஸ் படையில் தவறான நடத்தையை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அயூப் கான் மைடின் பீச்சை தெரிவித்தார். நடப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த கட்டொழுங்கு நடவடிக்கைகள் குறுகிய மற்றும் நீண்ட கால அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு விரிவான தீர்வு காண்பதில் முக்கிய பகுதியாகும் என்றார் அவர். தவறான நடத்தைக்கு தீர்வு காண PDRM எடுத்த நடவடிக்கைகளில் ஊழல் எதிர்ப்பு உறுதிமொழி, ஒருமைப்பாடு, சோதனை மற்றும் ஒழுக்கம், போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் கடுமையான அமலாக்கம் ஆகியவையும் அடங்கும். தங்கள் கட்டுப்பாட்டின் கீழுள்ள போலீஸ்காரர்களை முறையாக கண்காணிக்காத 50 அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அயூப் கான் சொன்னார். SPM, STPM, மெட்ரிகுலேஷன், பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே, செப்டம்பர் 6 பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன. பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா? உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் 7 மற்றும் 8 தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது. வாருங்கள், அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக MIED ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். கிடாயானில் மணிக்கணக்கில் பெய்த அடைமழையால் சரி பருகி மற்றும் தித்தி ஆகிய நீர்வீழ்ச்சிகளில் நேற்று நீர்ப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருகிலுள்ள 4 கிராமங்களைச் சேர்ந்த 40 வீடுகள் திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. கம்புங் செபராங் பக்கான்யான், கம்புங் ராகா, கம்புங் ருவாட், கம்புங் தித்தி பாக்கோங் ஆகியவையே பாதிக்கப்பட்ட கிராமங்களாகும். எனினும் எவரும் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படவில்லை. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திடீர் வெள்ளம் ஏற்படும் அபாயமிக்க பகுதிகளில் தீயணைப்பு மீட்புத் துறையும் ரேலா தொண்டூழிய படையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டன. எந்நேரமும் கவனமாக இருப்பதோடு அதிகாரிகள் உத்தரவிட்டால் வீடுகளை விட்டு வெளியேறவும் தயாராக இருக்குமாறு அப்பகுதி வாழ் மக்கள் அறிவுறுத்தப்பட்டனர். அடைமழையாக இருப்பதால் அந்த நீர்வீழ்ச்சி பக்கமாக தற்போதைக்கு செல்ல வேண்டாம் என்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். 10 festivals, 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன்சரா, PGL 11 16 செப்டம்பர் வரை. ஸ்லாங்கூர் சுங்கை புலோ மருத்துவமனையில் இறந்து போன குடும்ப உறுப்பினரை பார்க்க முடியாத விரக்தியிலும் மன அழுத்தத்தாலும் ஹெல்மெட்டை தூக்கி எறிந்து முகப்பிட கண்ணாடியை உடைத்து ஆடவர் பரபரப்பை ஏற்படுத்தினார். மருத்துவமனையின் தடயவியல் பிரிவு சேவை முகப்பிடத்தில் வியாழக்கிழமை நண்பகலில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. மருத்துவமனை கொடுத்த புகாரின் பேரில் சம்பவ இடத்தில் வைத்தே 43 வயது அவ்வாடவர் கைது செய்யப்பட்டார். போலீஸ் விசாரணையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கண்டறியப்பட்டது. HKL மருத்துவமனையில் அவர் பல தடவை பரிசோதனையையும் மருத்துவ ஆலோசனையையும் தவறவிட்டிருப்பதும் தெரிய வந்தது. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததன் பேரில் அவர் விசாரிக்கப்படுகிறார். அந்நபர் ஹெல்மெட்டை வீசி எறிந்து கண்ணாடி உடைந்து சிதறிய வீடியோ முன்னதாக வைரலானது. நன்கொடை மற்றும் நிதி திரட்டுவதற்கு சிறார்களை தவறாக பயன்படுத்தி வருவதாக கூறப்படும் நிறுவனத்தை போலீஸ் அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. நாட்டிலுள்ள சமய அமைப்பொன்றுடன் தொடர்புள்ளதாக கூறப்படும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு எதிராக 2001 சிறார் சட்டத்தின் கீழ் ஸ்லாங்கூரில் இதுவரை 4 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. தற்போது நாடு முழுவதும் அது தொடர்பான விவரங்களை சேகரித்து வருவதாக தேசிய போலீஸ் படையின் துணைத் தலைவர்
டத்தோஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். தொழிலாளர்களுக்கு EPF பங்களிப்பு செய்யாத அந்நிறுவனம் ஆங்காங்கே ஆதரவற்றோர் இல்லங்களை அமைத்து நன்கொடை திரட்டி வருவதை ஒரு வேலையாக வைத்திருக்கிறது. அங்குள்ள சிறார்களை நன்கொடை திரட்ட அனுப்புவதும் சிறு சிறு தவறுகளுக்கு கூட அவர்களை அது தண்டிப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த அமைப்பில் செல்வாக்குமிக்க பிரமுகர்களும் அங்கம் வகிப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. விசாரணை இனி தீவிரமடையும் என அயூப் கான் கூறினார். தவறான மத போதனை தொடர்பில் புக்கிட் அமான் சிறப்பு புலனாய்வு கிளையில் கண்காணிப்பில் இருக்கும் 8 அமைப்புகளில் மேற்கண்ட நிறுவனமும் ஒன்றாகும்.